ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் கார்த்திக் சந்தானம் அண்ட் ராணா ரகுபதி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முதல்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி படம் அப்படின்னு நிறைய நம்ம படங்களில் வந்திருக்கு. ஸ்ரீலங்கம் பேஸ் அண்டு இலங்கை தமிழருடைய கதைகளை வந்து நிறைய படம் பார்த்துருப்போம். நான் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நானும் அப்படி தான் நினச்சேன். எப்படின்னு தெரியல. ஆல்ரெடி எனக்கு சோமித்ரன் தெரியும். 3 இயர்ஸாக வந்து அவர் என்ன சொல்லிட்டே இருப்பார், சார் ஸ்கிரிப்ட் என்ன பார்க்கும்போதெல்லாம் ஸ்கிரிப்ட் சொல்லுவார் சோமித்ரன். இந்த ஸ்கிரிப்டை வச்சு ரொம்ப நாள் ஒரே ஸ்கிரிப்டை வச்சு ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருந்தார் சோமித்ரன். பட் இருந்தால் நீலியரானது எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. அவர்கிட்ட கேட்டேன், அப்போ நீண்ட இரவு அப்படின்றத அதுக்கப்புறம் சப்டைட்டில் பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தமிழுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் போட வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி இருக்கும், நம்மளை எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம், நம்ம காமெடி படம் பண்ணுறோம், இந்த படம்லாம் நம்ம செட் ஆகுமான்னு தெரியலையே. அப்படி தான் உள்ளே போனேன். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜ் மேலே பிக்கப் ஆகிடுச்சு பாருங்க, செம்ம த்ரில்லர் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி நவீன் பிரதர் வந்து எப்போ வீட்டுக்குள்ள வந்துடுவாரான்ற ஒரு பயத்தை நமக்கு கிரியேட் பண்ணிச்சு. நவீன் வீட்டுக்குள்ள வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத அந்த படத்தோடைய இதாக இருக்கும். ஒரு கொஞ்சம் லேட்டாக தான் வருவார் ஹீரோ. உள்ளே என்ட்ரி ஆகப்புறம் நமக்கே ஒரு என்ன இந்தியன் ஆர்மியை தப்பாக சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வர வந்துருச்சு. அப்போ இந்தியாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, சென்சார் பிரச்சனை வருமா அப்படிலாம் நமக்கு தோண ஆரம்பிச்சிது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு இடத்துல ஒரு கேரக்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்படியே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழுகையே வந்துருச்சு. அந்தளவுக்கு நல்ல ஒரு இந்தியன் ஆர்மியும் இந்த வாரம் எப்படி பேஸ் பண்ணுறாங்கிறத இந்த படத்தில் பேலன்ஸிங்காக அந்த டேரக்டர் சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் இந்த படத்தில் ஹைலைட்டாக இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு த்ரில்லருக்குள்ள ஒரு சோசியல் ஒரு கதையை சொல்கிறாரு, ஒரு இளைஞர் தமிழோட வாழ்வியலில் சொல்கிறாருன்றது தான் இந்த படத்தோட ஹைலைட் சொல்லலாம். அப்புறம் எண்டு வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த படம் எப்படி முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தோணும். ஆனால் பர்ஃபெக்டாக அந்த படத்தை கிளைமேக்ஸை சூப்பராக முடிச்சிருப்பாரு டேரக்டர். அதுக்கு வந்து உண்மையிலேயே கங்கரா சொல்லணும். இந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேருமே உண்மையிலேயே சொன்னால், ஏன்னா ஒரு எல்லாரும் கேஸ்டிங் பண்ணிட முடியாது, அந்தந்த மண்ணில் இருந்தால் எடுக்க முடியும். எந்த மண்ணில் ஒரு கதை நடக்குதோ அந்த மண்ணில் இருந்தால் மக்களை எடுக்க முடியும். அப்படி தான் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரலாக இருந்தாங்க. பிசிறு தட்டாமல் அந்த ஸ்லாங் இருந்துச்சு. அந்த இலங்கை தமிழ் வந்து அவ்வளோ அழகாக அற்புதமாக பேசியிருந்தாங்க. அது மெயினாக அம்மா கேட்டு தான் கலக்கிட்டாங்க. தென் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவங்க பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அந்த 89ல் 80ஸில் நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் அந்த ஒரு வீடியோ கேஸ்ட்டை போட்டு பார்க்குறது, அதுக்குள்ளே சின்ன சின்ன காமெடியும் இந்த பார்க்க முடிஞ்சது. ஸோ சோமித்ரன் காமெடியும் பண்ணுவாரா அப்படிங்கிறது சர்ப்ரைஸிங்காக இருந்துச்சு. இதில் 2-3 காமெடிஸும் நல்லா இருந்துச்சு. த்ரில்லர் வித் காமெடி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான சீரியஸான படத்தை ஒரு என்டர்டெய்னராக ஒரு கமர்ஷியல் படமாகவும் நான் பார்த்தேன். இது ஒரு கமர்ஷியல் படம் தான், ஆர்ட் ஃபிலிம்லாம் கிடையாது. கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே இந்த படத்தை ஜாலியாக வந்து படம் பார்க்கலாம். அப்படி தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு கதை சொல்லியிருக்காரு, அதை ஒரு என்டர்டெய்னராக சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். தென் இதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்லை. நமக்கெல்லாம் வந்து இப்போ கல்யாணம்னா பிரம்மாண்டமாக திருவிழா மாதிரி இருக்கும், அப்படி தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்படி ஒரு கல்யாணம் நடக்குதாங்கிறத வந்து இந்த படம் புதுசாக இருந்துச்சு நமக்கு. ஸோ நமக்கு வாறு புதுசு தான், ரொம்ப தூரத்தில் நடக்கிறனால நமக்கு தெரியல. ஆனால் பக்கத்தில் நடக்கும்போது தான் எங்கேயோ நடக்கிற வாரை வந்து இன்றைக்கி எஃபெக்ட் ஆகிரும். ஆனால் பக்கத்தில் நடந்த வாரை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருந்திருப்போம். இந்த படம் வந்து நமக்கு காட்டி கொடுக்குது. இந்த நீலரா நம்பி எடுத்த இந்த ப்ரொடியூசருக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மக்கள் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக தேட்டரில் இந்த படம் நல்லா என்கேஜிங்காக ஓடும் தான் நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. 1 வீக் பிஃபோர் வந்து இந்த படம் பார்த்தோம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு படம் கூப்பிட்டுருக்காங்கன்னு போய் பார்த்தோம். பட் பார்க்கும்போது இது அடுத்து என்ன அப்படின்னு ஒரு கிரிப்பிங்காக ஒரு த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் வந்து இந்த படத்தோட கேஸ்டிங். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்க சூஸ் பண்ண அந்த முகங்கள் அது ரொம்ப இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அண்ட் அந்த ஆர்டிஸ்ட் அவங்க கேரி பண்ணியிருந்த அந்த எமோஷன் வந்து நம்மளே இந்த படத்துக்குள்ளே கொண்டு போன மாதிரி இருந்தது. அண்ட் வந்து அந்த யூஸ்வலாக ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலியோட கனவு, அதை நோக்கி தான் வந்து பல நாட்கள் அவங்களுக்கு நகர்ந்திருக்கும். ஒரு குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த கல்யாணம் நடந்துடணுன்ற படபடப்பு வந்து அந்த கேரக்டர்ஸை விட நமக்கும் இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு நொடியும் அந்த நைட்டில் வந்து ஒவ்வொரு நொடியும் அவங்க அந்த போராடுறத பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்க போராட்டம்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்றது தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. நவீன் சார் அண்ட் சனந்த் பிரதர் அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே இது வந்து ஒரு கிரிப்பிங்காக நம்ம எங்கேயுமே மைண்ட் டைவர்ட் ஆக விடாமல் பார்த்துட்டு இருக்க ஒரு படமாக இருந்தது. ஒரு மனநிலைக்கு தயாராகிட்டு தான் நாங்கள் போனோம்.
ஆனால் எங்களுக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. படம் அவ்வளோ எங்கேஜிங்காக, அவ்வளோ கிரிப்பாக, ஒரு அடுத்து என்னன்றதை எங்களுக்கு கொண்டு போச்சு. நான் இந்த படத்தில் நடித்தவங்களாம் வந்து எனக்கு சூஸ் பண்ணேன்னு டைரக்டர் சார் சொன்னார். கன்னடலேருந்து ஒருத்தவங்க, அதோட இன்னொரு ஒரு ஒரு வயசானவர் நடித்தார், அவருக்கு ஒரு கதை சொன்னார். எல்லாரையும் அவர் பிக் பண்ணி இந்த படத்தில் கேஸ்டிங்கை கொண்டு வந்த கதையே அதுவே ஒரு பெரிய ஒரு படமாக இருந்துச்சு. அவ்வளோ மெனக்கடல் வந்து இந்த படத்தில் அவ்வளோ தெரியுது. சுசோமிதரனுக்கு இந்த மாதிரியான கதைகளை சொல்லணும் அப்படின்றது. ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு ஒன்று நிகழாததை, நம்ம அனுபவிக்காததை, நம்ம பார்க்காததை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை அதை நிராகரிக்கிறது ஈஸியாக நடந்துடும். இந்த படம் அப்படி இல்லை. சமீபமாகவே வந்து எல்லோரும் வேறு வேறு டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் இந்த சமூகம் வாரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கு, போரோட பாதிப்பை உணர ஆரம்பிச்சிருக்கு. இந்த தருணத்தில் இந்த படம் இங்கே வர்றது வந்து இன்னுமே இந்த படத்தில் மனிதர்கள் அனுபவிக்கிற வேண்டிய அந்த ஒரு நாள் இரவை வந்து எல்லாரும் மீள முடியாமல் கடந்து வர்றதுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். எனக்கு மெயினாக அதில் சொல்லணும்னு வந்து இந்த படத்தோட ப்ரெசன்டேஷன், அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் வந்து எனக்கு அவ்வளோ, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் மிஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு ஃபீல்டில் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த படத்தோட ப்ரெசன்டேஷன், ஃபிலிம் லாங்குவேஜ், அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், எடிட்டிங், நடித்தவங்க, அந்த லொக்கேஷன் சொன்ன மாதிரி அந்த வீடு வந்து அவ்வளோ ஆக்குபை பண்ணுச்சு. அந்த வீட்டில் அங்கே உள்ளே இருக்க மனிதர்களுக்கு அங்கே இருக்க அறைகள் எல்லாம் தெரிகிற மாதிரி நம்மளுக்கும் அந்த படம் முடிஞ்சு வரும்போது அந்த வீட்டில் எங்கெங்கெல்லாம் என்ன இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணதுக்கு, அந்த கதைகளை இவ்வளோ நேர்த்தியாக சொன்னதுக்கு, இந்த படத்தை இவ்வளோ முழுமையாக எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட முதல் பட ஹீரோ அனந்த் ரெட்டி அண்ட் இப்போ எடுத்துகிட்டு இருக்க படத்தோட விது, இவங்க 2 பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது இன்னொரு சந்தோஷம் இங்கே இந்த மேடையில் நிற்கும் போது. சௌமி வந்து எனக்கு இந்த படம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும். நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் டப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு பெருசாக பழக்கம் இல்லாதப்போ கூப்பிட்டேன். வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் சண்டை போட்டுருந்தார், உச்சரிப்பு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாருன்னா எப்படின்னா அந்த படத்தில் ஓன் பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு சின்ன போர்ஷன் தான் அதுக்கு. அப்போவே அவர் ஃபில்ம் மேக்கராக எப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணுவார்னு எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் நமக்கு நிறையா ஸ்லாங் தெரியும் தமிழில், ஆனால் எனக்கு பிடிச்ச தமிழ் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் தான். அவங்க பேசுகிற விதம், அந்த தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ஃபுல்லாக அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீலிரா வந்து ஒரு 1.5 மணி நேரம் படம், அதுதான் இப்போது ஹைலைட்டாக சொல்லணும் போல். அந்த ஸ்ரீலங்கா சைஸ் தான் இருக்கும் படம், பட் அதை சுற்றி இருக்கிற கடல் அளவுக்கு பெரிய ஹார்ட் இருக்குது இந்த படத்தில். இந்த படம் வந்து இப்போ சின்னர்ஸ்னு ஒரு படம் எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஆஸ்கர் நாமினேஷன்லாம் போச்சு. அந்த படத்துக்குள்ளே அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாலஜிஸ் நிறைய பேசியிருப்பாங்க. பட் சர்ஃபேஸ் லெவலில் அது ஒரு சாம்பி படம் மாதிரியே அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இந்த படம் நிறைய விஷயங்கள் மௌனத்தாலே பேசியிருக்கோம். பட்டு நீங்கள் அதை பற்றின பெரிய புரிதல் இல்லை, இது வரைக்கும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லைன்னு நீங்கள் போய் ஒரு படம் அப்படின்னு போய் உட்காந்திங்கனாலே உங்களை ஒரு டோன் பிரீத் படம் பண்ணுற பாதிப்பை பண்ணும். உங்களுக்கு அள்ளு விட்டுரும். அந்த மாதிரி இருக்கும் இந்த படம். எட்ஜா சீட்டில் தான் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த படம். எனக்கு வந்து அண்டு இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ வச்சு படம் பண்ணும்போது சின்னதாக ஒரு முகசுளிப்போ இல்லை திரும்பவுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து இப்போல்லாம் யார் சார் ஜாதி பார்க்குற மாதிரி இதுக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த படமே அதை மாற்றும். ஏன்னா போருக்கும் நமக்கும் தூரம் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் எங்கோ ஒரு நாடு, ஏதோ ஒரு நாடு மேலே போடுற பாம்புக்கு எங்கள் வீட்டு முக்குக்கட்டில் முட்டை போண்டா கிடைக்க மாட்டேங்குது சிலிண்டர்லன்ட்டு. ஸோ அது நம்மளை பாதிக்க தான் செய்யும். நம்ம பக்கத்து நாட்டில் நம்ம மக்கள் பட்ட அவஸ்தைகளும் பாதிப்பும் இன்ஃபேக்ட் இப்போ ரொம்ப ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மாதம் நம்ம லாக்டவுனில் இருக்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அத்தியாவசியத்துக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பல டெக்கேட்ஸாக அவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்கங்க. அவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு டாய்லெட்டை அப்போவே ரெடி பண்ணோன்ட்டு ஒரு சேரை ரெடி பண்ணப்படுற கஷ்டம் நீங்கள் அந்த ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 4 சட்டை போட்டிருப்பாங்க. அது எனக்கு அள வச்சிச்சு. நான் ஃபஸ்ட் டைம் சௌமி எடிட்லேயே அந்த படம் காமிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கான இமேஜ் படங்களில் நிறையா இருக்குது. சொல்லப்போனால் அந்த படத்தோட கடைசி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அது வந்து உங்களை உழுக்கும்.
இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் மெமரிஸ் ஆஃப் எ வார் சைல்டுன்னு போட்டிருக்காரு. அந்த வார் சைல்டு அவர் தான். ஒரு குழந்தையோட பார்வையில் சின்ன சின்ன சந்தோஷமும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்திருக்குன்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் படம் மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் நடுவில் ஒரு பெரிய காட்டில் யானைகள் சிங்கங்கள்லாம் அது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குன்னா அங்கே எறும்புகள் கூட்டமும் ஒரு பெரிய கிங்டமே வச்சு உள்ளே வாழ்ந்துட்டுருக்கும். அந்த மாதிரி ஒரு கிங்டம் மாதிரி தான் அந்த வீடு எனக்கு தெரிஞ்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து என் ஃபேமிலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.